ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்ரிஷியர். இந்த வேளையில் என்ன பார்க்க போகிறேன்னா வாட் ஆர் ஃபேரிஸ், ஃபேரி டேலில் உள்ள இந்த ஃபேரிஸ் யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அதை தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச முதல் ஃபேரி திங்கர் பெல், பீட்டர்மேன் கூட இருக்குமே அதுதான் பார்த்தீங்கன்னா. அதுக்கு பிக்ஸி டஸ்ட்டை போட்டு பீட்டர் பேனை பறக்க வைக்கும். நான்லாம் சின்ன வயசுல எனக்கு நம்மளுக்கு இந்த பிக்ஸி டஸ்ட் இருந்தால் நம்மளும் பறப்போம்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டூத் ஃபேரி மித்து. இந்த டூத் ஃபேர் நம்ம பல்லு கீழே விழுந்துருந்தா நம்ம தலையணைக்கு கீழே வச்சு நம்ம தூங்கினோன்னா காலையில் எழும்பி பார்த்தா நம்ம பல்லு இருந்த இடத்துல ஒரு கோல்டு காயினா இந்த டூத் ஃபேரி விட்டுட்டு போவோம். ராக்குக்கு படம்லாம் கூட அந்த படத்தை பார்க்கணுன்னு சின்ன வயசுல எல்லாம் கசன் கிட்ட கேட்டரை டவுன்லோட் பண்ணி அந்த படத்தை பார்த்து ஐயோ அதெல்லாம் காலம். நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச ஃபேரி மித் வால்ட் டிஸ்னினால தான். அவர் எங்க இந்த ஃபேரிஸ் எல்லாம் எடுத்தாருன்னா அயர்லாந்துல உள்ள புராண கரையில புராண கரைன்னு சொல்றவரை அங்கங்க இருக்கிற இந்த அர்பன் லெஜெண்ட்ஸ்ல இருந்து. ஆனா இந்த ஃபேரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்காங்க, வேற வேற பேர்ல. திசோஃபியன் சொசைட்டி ஹெட் குவார்ட்டர்ஸை அடையாறு மெட்ராஸ்லையும் வச்சிருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி 1920s 40s போல நாங்கள் உண்மையான ஃபேரிஸை கேப்சர் பண்ணிட்டோம் ஃபோட்டோகிராஃப்லன்னு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. புறவு அப்போ எல்லாருமே அதை நம்பினாங்க. புறவு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எல்லாமே ஃப்ரேம்டு, உண்மை கிடையாது. அது கூடயே அப்பப்போ நாங்கள் ஃபேரிஸ்க்கு ஸ்கெலிட்டனை கண்டுபிடிச்சிட்டோம், ஃபேரிஸ் உண்மையில உண்டு அப்படின்னு நியூஸ் எல்லாம் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரேம்டு, உண்மை கிடையாது. நம்ம ஃபேரிஸை பற்றி தெரியணும்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத விஷயத்துக்கு நடுவில் தான் ஃபேரிஸ் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும், தெரிஞ்ச விஷயத்துக்கும் தெரியாத விஷயத்துக்கும் நடுவில் இருக்கனால இந்த ஃபேரிஸ் அந்த ஃபேரிஸ் அவங்களுக்குன்னு ஒரு ரேவம்குள்ளே தான் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு உலகத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே மனுஷங்களால் போக முடியாது. ஃபேரிஸ் நினச்சாதான் உள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இந்த ஃபேரிஸ் உலகத்துல எல்லா இடத்துல இருந்தாலுமே மாடர்ன் கல்ச்சருக்கு அயர்லாந்துல இருந்தா எடுத்திருக்காங்க இந்த ஃபேரிஸை. அயர்லாந்துல பாத்தீங்கன்னா குளிர்னா ரொம்ப குளிரா இருக்கும். அதே மாதிரி சம்மர் வரும்போது ரொம்ப இயற்கை வரும், மழை வரும். மழை வரும்போது கூடயே பாத்தீங்கன்னா நோயும் வரும். அந்த நோயை பரப்புறவங்க ஃபேரிஸ். ஃபேரிஸ் எப்பவுமே இயற்கை கூட தான் ஒத்தி இருப்பாங்க, சார்ந்து இருப்பாங்க. ஃபேரிஸை பற்றி அயர்லாந்து ஃபுல்லாகவே நிறைய புராணங்கள் இருக்கு. அதில் ஒரு விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்லுறேன், ஒரு அர்பன் லெஜெண்டை. இப்போ வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நாள் அந்த பேரண்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை இருந்த இடத்துல ஒரு அகோரத்தனமான ஒரு ஃபேரி அதாவது ஃபேரி குழந்தை இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேரிஸ் நம்ம பிள்ளையை எடுத்து அவங்களுக்கு அந்த ரொம்ப அகோரமான இந்த பிள்ளையை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. நம்ம இதை ரியல் லைஃப்ல பார்த்தோம்னா இப்போ நடக்கிறது நம்மளுக்கு புரியாத விஷயம். ஒரு ஏதோ ஒரு காலத்துல நடந்தது. நம்ம புரிஞ்சதை வச்சு நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போ அந்த ஃபேரிஸ் எப்பவுமே ஏற்க கூட தான் சேர்ந்து இருப்பாங்க. ஒரு பிள்ளை நல்லா இருக்கும், பிறந்த குழந்தை. ஒரு மலை மாதிரி ஒரு இதை அடிக்க போது நோய் வரும். ஸோ இவ்வளோ நாள் நடந்த பிள்ளை டக்கு நோய்வாய்ப்பட்டும் போது இந்த பேரண்ட்ஸுக்கு மனசு, அந்த பிள்ளை இறந்து போன போது அந்த பேரண்ட்ஸுக்கு மனசு நம்ம பிள்ளை எங்கேயோ நல்லா இருக்கு, இப்போ இறந்து போன பிள்ளை நம்ம பிள்ளை கிடையாது, இந்த ஃபேரிஸ்க்கு பிள்ளை, அப்படி ஒரு மித்து. குழந்தைங்க மத்தியில தான் ஃபேரிஸ் நிறைய காணப்படும். குழந்தைங்களால தான் ஃபேரிஸை பார்க்க முடியும்னு ஒரு மித்து இருக்கு. அந்த பீட்டர் பேன் படம் வால்ட் டிஸ்னி 1953 ரிலீஸ் பண்ணுது. பீட்டர் பேனுக்கு புராணம், அதாவது உண்மையான கதை யாருன்னா பைடு பைப்பர்னு ஒரு ஜெர்மன் புராணத்துல உள்ளவன். இவன் இந்த புராண கடையில என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஊத்த ஒரு டவுன்ல போய் ஊடுவான். உடனே பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க எல்லாமே அவங்க தூக்கத்துல எழும்பி அவன் கூடயே போவாங்க. கூடயே போய் ரிவருக்கு உள்ள சாடி இறந்து போவாங்க. இதைதான் பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி மாற்றி வேர்ல்டு வார் நடக்கும்போது பீட்டர் பேன் குழந்தைங்க எல்லாரையுமே அவன் இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி காணிச்சிருப்பாரு. குழந்தைங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த நோய்வாய் பத்து இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு சின்ன வயசுல அவங்க அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரிஸ் எப்போவுமே குழந்தைங்க கூட தான் அசோசியேட் ஆகும். ஸோ இந்த ஃபேரிஸ் நீ நல்லா வச்சுருந்தானா நல்லா வச்சிருந்தா இந்த ஃபேரிஸ்க்கு நீ இருக்கிறத கொடுத்தனா அவங்க அவங்க குழந்தைங்கள ஒத்துருவாங்க அப்படின்னு தான் புராணத்துல பழைய காலத்துல எல்லாமே ஃபேரிஸை பத்தி ஒரு பயம் இருந்து.
மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேரீஸ பத்தி வந்து பயப்படதா வந்து செஞ்சாங்க. அத வந்து வீட்ல வந்து அந்த ஃபேரீஸ் வந்து வரக்கூடாது. அது வந்தா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்து. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, வீட்டுக்கு வெளியேயோ பாலு, கொஞ்சம் சாப்பாட வந்து வச்சுருவாங்க. இல்லாட்ட வீட்ல ஒரு சைடுல வந்து வச்சுருவாங்க. இந்தியால கூட பார்த்தீங்கன்னா வந்து, இது ஃபுல்லாவே வந்து இந்த இந்த வே வந்து இருக்கும். இப்போ கூட ஹிமாலயஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு இடத்துல வந்து வைப்பாங்களாம் அப்படி. ஃபேரீஸ் வந்து அந்த மலை சைட்லேருந்து கீழே வரக்கூடாதுன்னு, அந்த மலையை ஒட்டி அந்த ஃபாரஸ்ட் சைடில் வந்து போய் சாப்பாடெல்லாம் வைப்பாங்களாம். இந்த அங்கேயே இருங்க சாப்பிட்டுட்டு வந்து இருக்கட்டுன்னு. இதை வந்து நம்ம இன்னும் ரியல் ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம்னா வந்து, விலங்குகளை வந்து வெளியே வந்து வைக்க. அணிலு, ரோரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தானே, அது எலி. இதுங்க எல்லாத்தையுமே வந்து அதுங்களுக்குன்னு ஒரு பாட்டை ஒதுக்கி கொடுத்தோம்னா வந்து நம்மக்குள்ள வராது. ஏன்னா வந்து வின்டர் நேரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரோப் சைட்ல எல்லாம் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த வெளியே உள்ள விலங்குகளுக்கும் வந்து அது சாப்பிட்றது தானே. ஸோ அது வந்து உள்ள வந்து அவங்க ஒளிச்சு வச்சிருந்த இடத்த வந்து கடிச்சுன்னா வந்து அதுக்கு நோய் பரவுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க எருக்கும் போறே வந்து அந்த குருவிக்கு அந்த அணிலுக்கு எல்லாமே வந்து ஒரு சைடை வந்து ஒதுக்கி வந்து கொடுத்துருவாங்க, நீயும் சாப்பிடுன்னு. ஃபேரி டேல நீங்க பார்த்தீங்கன்னாலே வந்து விலங்குகள், குருவி, எலி இந்த மாதிரி கொஞ்சம் விலங்குகள் தான் வந்து ஃபேரிஸ் கூட வந்து நல்லா வந்து பேசும். ஃபேரிஸும் இந்த விலங்குகளை தான் வந்து யூஸ் வந்து பண்ணோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லூனி டூன்ஸ்ல ஒரு வந்து ஃபேரி டேல் வந்து வரும். ஒரு ஷூ மேக்கருக்கு வந்து ஷூவை வந்து மேக் பண்ண வந்து முடியாது. அதனால அவன் என்ன பண்ணுவான்னா வந்து அவன் வருத்தத்துல வந்து அவன் போய் அவன் வீட்டில் வந்து தூங்குவான் ராத்திரி. காலையில எழும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஷூவும் வந்து மேடாகி வந்து இருக்கும். யார் மேக் பண்றான்னு அந்த நாள் ராத்திரி அவன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்மீஸ் மாதிரி ஒரு குரூப் ஆஃப் எல்ஃப்ஸ், அந்த ஃபேரிஸ் வந்து அவனுக்கு ஷூவை வந்து மேக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபேரிஸுக்கு வந்து நம்ம வந்து சரி பங்கு கொடுக்கணும், நம்ம வந்து இதுங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு அடுத்த நாள் ராத்திரி வந்து அதுக்கு வந்து கேக்கு, பன்னு, அந்த பால் எல்லாம் வந்து கொடுப்பான். இது வந்து ஒரு ஃபேரி டேல் உண்டு. இது ஒரு கதையும் கூட. ஸோ அந்த ஃபேரிஸை பற்றி நான் ரீசர்ச் பண்ணும்போது என்னன்னா வந்து இயற்கைக்கு வந்து சரி பங்கு வந்து கொடுக்குறாரு. மற்ற விலங்குகளுக்கு வந்து நம்ம சரி பங்கு கொடுத்தோம்னா வந்து அது நம்ம வீட்டுக்குள்ள வந்து வராது. அது வர முடியாம அது நம்மளுக்கு சாப்பிட்ற கடிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்டோம்னா வந்து நம்மளுக்கு நோய் எல்லாம் வரும். ஒரு மழை வந்துன்னா வந்து நோய் வரும். ஸோ இதை மாதிரி இயற்கையை பற்றி வந்து ஒரு புரிதல். ஏன்னா அந்த காலத்துல நுண்ணுயிரை பற்றி, பாக்டீரியாவை பற்றி நம்மளுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது, வைரஸ் எல்லாம் பற்றி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆள் மனசு இந்த மாதிரி புராணத்தை வந்து ஃபேரிஸ் மூலியமாத்து உருவாக்கி வந்து வச்சிருக்கு. உன் வீட்டுக்கு உள்ளேயே வந்து நீ வந்து ஒரு பால், பன் இதை மாதிரி ஒதுக்கி நீ வச்சன்னா வந்து விலங்குகள் தான் வந்து உள்ள வரும், ஃபேரிஸ் ஒன்றும் உள்ள வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உனக்க பங்கர்ல போய் நீ வந்து சேவ் பண்ணி வச்சிருந்த சாப்பாடு மேல கை வைக்காம இதையே வந்து சாப்பிட்டு வந்து அது வந்து போயிடும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க காலையில் எழுப்பி பார்க்கும்போது வந்து அந்த பிளேட் எல்லாம் காணாம போனதை பார்த்து ஓ ஃபேரிஸ் வந்து தின்னுட்டு போயிட்டு அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைச்சாங்க. ஸோ இந்த ஃபேரிஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்ச விஷயத்துக்கும் தெரியாத விஷயத்துக்கும் நடுவில் தான் வந்து இருக்கும். தெரியாத இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, வைரஸ் இதுங்க எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. ஆனால் ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடக்கும்போது வந்து எல்லாருக்கும் பாடியுமே வந்து அதனால வந்து எஃபெக்ட் வந்து ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்கார்ட் பண்ண இது வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் வந்து இந்த ஃபேரி மித்து வந்து உருவாயிருக்கு. இப்போ நோய்பாய் 10 ஒருத்தன் இறக்கான்னா அதுவும் வந்து ஃபேரிஸ் தான் வந்து காரணம். அதே மாதிரி ஒருத்தன் நோய் பிடிச்சிருக்கான், அவன் ஒரு நாள் வந்து சடனா வந்து நல்லாவும் போறோம் வந்து அது ஃபேரிஸ் தான் காரணம் அப்படின்னு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மித்து வந்து பரவுது. அதுதான் நல்ல ஃபேரிஸ். ஏன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரியாத இடத்துல இருந்து வரக்கூடியது, நம்மளுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயம். அதுதான் வந்து இது உலகத்துல எல்லாமே வந்து இந்த மித்து, இந்த இந்த மூடன் கூட நம்ம சொல்லலாம் தான், மித்துனே நம்ம சொல்லிடுவோம். இந்த மித்து வந்து எப்படி பரவி இருக்குன்னா வந்து நம்ம வந்து துர்தேவர்கள், இல்லாட்டா காட்டு தேவதைகள், இல்லாட்டா பேய், பிசாசுக்கு இதுக்கு நம்ம வந்து படையல் வச்சா வந்து நம்ம நல்லா இருக்கலாம். இல்லை நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம படையல் வச்சா நம்ம நல்லா இருக்கலாம். ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரி என்னத்தை ஒதுக்கி வைக்கிறது, இல்லாட்டா இந்த காக்காவெல்லாம் கூப்பிட்டு வந்து கொடுக்குற நம்ம முன்னோர்கள்னு அப்படி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்டன் இது, நம்ம முன்னோர்கள் நம்மளை வந்து கொண்டு போயிடக்கூடாது, நம்ம பிள்ளைய கொண்டு போயிடக்கூடாது, இந்த மாதிரி அவங்கள ஸோ இவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது. இந்த நான் வந்து நல்லா வாழணும்னா இதுங்களை எல்லாத்தையும் நான் பண்ணாலும் நல்லா வாழ முடியும். ஸோ
இப்போ நம்மளுக்கு அறிவு வந்து பார்த்தோம்னா வந்து இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாமே வந்து தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான புராணம் தான் இது எல்லாமே. மனுஷனுக்கு அறிவு ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்ல உருவான விஷயம் தான் இது எல்லாமே. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்டுபிடிச்ச ஃபேரிஸ்ல உள்ள ஒரு மித்து. ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே ரியோன், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜெனி ஷபி சைனிங் ஆஃப்.